ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எந்த மாதிரி கண்டென்ட்டை பார்க்க போகிறோம்னா, ரீசெண்டாக 2022ஆம் ஆண்டுக்கான 70வது தேசிய திரைப்பட விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த திரைப்படங்கள் யார் யாருக்கு கிடைச்சிருக்குன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் அப்லோட் பண்ணுற வீடியோக்களை உங்களால் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? சூப்பரப்ப தெரிக்க திரும்பவும் ஆரம்பிக்க ஸ்கிராட்ச்ல இருந்து நாளைக்கு டே 1. ஆனா நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். இந்த பேப்பர்ல 5 போலீஸ்கார பேரு இவனுக்கு தலைகோல இருக்கு. அவன் பேரு டில்லி. லைஃப் டைம் செட்டில்மெண்ட். பொன்னியின் செல்வன் படத்துக்காக 4 தேசிய விருதுகளை அறிவிச்சிருக்காங்க. அதில் சிறந்த ஒளிப்பதிவிற்காக ரவிவர்மன் அவர்களுக்கும், சிறந்த பின்னணி இசைக்காக ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கும், சிறந்த ஒளி வடிவமைப்புக்காக ஆனந்த் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், சிறந்த தமிழ் படம் என மொத்தமாக 4 விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு மணிரத்னம் அவர்கள் இயக்கிய பொன்னியின் செல்வன். இதனால் 7 முறை தேசிய விருது வென்ற சாதனைக்கு சொந்தக்காரராக இருக்கார் நம்ம இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள். திருச்சிற்றம்பலம் படத்தில் நடித்த நித்யா மேனனுக்கு சிறந்த நடிகைக்கான விருதும், அந்த படத்தில் மேகம் கற்காத பாடலுக்கு சிறப்பாக நடனம் அமைத்த சதீஷ் மற்றும் ஜானி மாஸ்டர் அவர்களுக்கு தேசிய விருது கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தமாக தமிழ் படங்களில் பொன்னியின் செல்வன் மற்றும் திருச்சிற்றம்பலம் ஆகிய 2 படங்களும் 6 விருதுகளை அள்ளி குவிச்சிருக்கு. சிறந்த கன்னட படத்திற்காக பிரசாந்த் நீல் அவர்கள் இயக்கத்தில் வெளியான KGF 2 படத்திற்கும், அந்த படத்திற்கு சிறப்பாக சண்டை பயிற்சியை மேற்கொண்ட அன்பறிவு அவர்களுக்கும் தேசிய விருதுங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் KGF 1 படத்திற்கும் இவங்க தேசிய விருதை வாங்கியிருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்துக்கான விருதை காந்தாரா திரைப்படமும், அதில் இயக்கி நடித்த ரிஷப் ஷெட்டிக்கு சிறந்த நடிகருக்கான விருதையும் கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. காந்தாரா படத்தில் வந்த அந்த கிளைமேக்ஸ் சீனில் உங்களை எத்தனை பேருக்கு பார்த்த அப்புறம் கூஸ்பம் மூமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிறந்த திரைப்படத்திற்கான விருதை மலையாள மொழியில் வெளியான ஆடுஜீவிதம் திரைப்படத்திற்கும், அதில் நடித்த பிருத்திவிராஜ் அவர்களுக்கு சிறந்த நடிகருக்கான விருதும், அந்த படத்தை இயக்கி இருந்த இயக்குனருக்கும் மேலும் 9 பிரிவுகளுக்கு தேசிய விருதை கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. தெலுங்கு திரைப்படமான கார்த்திகேயன் 2 படத்திற்கும் தேசிய விருதை கொடுத்துருக்காங்க. இதில் நான் சொன்ன படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்குன்றத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் பாய்.